தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த பதிவு நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான பதிவுங்க. எல்லாருமே வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்ன ராஜ்குமார் சிவாச்சாரியார் என்ன சொல்ல போறாரு, இப்ப என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது இந்த பக்தி ஒளி நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆர்வமா பார்ப்பாங்க. இப்ப இந்த பதிவுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்வமா கேட்கறது எனக்கு புரியுது. உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது. நான் சொல்றேன், வீட்டுல கோவில் கட்டுறது நல்லதா? இப்போ ஒரு வீடு, இப்ப நம்ம வீடு இருக்கு. வீட்டுல பார்த்தோம்னா சில பேர் என்ன பண்ணுவோம், காம்பவுண்ட் வால்ல செவுரு ஓரமா ஒரு விநாயகர் சின்னதா ஒரு கோயில் கட்டி ஒரு பல்ப் ஒன்று போட்டு ஒரு கோவில் ஒன்று கட்டிடுறாங்க. ஒரு கோவில் சின்னதா ஒரு கோயில் வச்சு மணி அடிச்சு ஒரு பூஜை, வீட்டுல ஒரு கோவில் அப்படின்னு ஒண்ணு வச்சிடறாங்க. நீங்களே பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சில இடங்கள்ல ஆகம விதிப்படி எந்த இடத்துல கோவில் அமையணும், எந்த இடத்துல கோவில் இருக்கணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும், அந்த இடம் அந்த திக்கு கரெக்டா சரியா இருக்கா அப்படிங்கிற முறையில சில பேர் அதை பார்த்து செய்வாங்க. சில பேர் அவங்களா ஒரு இடத்த சூஸ் பண்ணி அவங்களா ஒரு இடத்த சாமி வச்சு அவங்களா ஒரு வழிபாடு பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சில இடத்துல சில அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு பூஜை பண்றது, நீ என்னைக்கு கோவில்னு ஒண்ணு வச்சுட்டியோ அதுக்கு டைம் பிரகாரம் நீ பூஜை பண்ணணும். நீ வாட்டுக்கு 11 மணி 11:30 மணி 12 மணிக்கு நீ பூஜை பண்ணினா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல அந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 40 வீடு இருக்கு. ஆனா 11 மணிக்கு தான் அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கு ஒரு நைவேத்தியமோ அந்த தெய்வத்துக்கு சில விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இது நல்லதா கெட்டதா? நீங்களே சொல்லுங்க. அது போல நம்ம வீட்டுல நம்ம தெய்வ வழிபாடு, இப்ப நம்ம வீட்டுல கோவில் கட்டுறோம். சில பேர் வீடே கோவிலாக்கி வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? சில பேர் அபார்ட்மெண்ட்ஸ்ல வீடே கோவிலாக்கி வச்சிருப்பாங்க. ஒரு தனி ரூம், அது ஒரு வீடு மாதிரி கோவில் மாதிரி வச்சு ஒரு கோவில் மாதிரி அமைச்சு வீட்டுல ஒரு கோவில் மாதிரி கும்பிடுவாங்க. ஆனா அந்த வீட்டுல அந்த அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கோவில் கட்டுறது நமக்கு எப்படி, அதோடைய பூஜை விஷயங்கள்லாம் நமக்கு நல்லதா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், வீட்டுல கோயில் கட்டினா வாழ்க்கை செய்யக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையை கேட்ட நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது உண்மைதான். நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் சொல்றேன், உண்மையான சில விஷயங்கள் சொல்றேன். வீட்டில் பூஜை அறை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது, நான் இல்லைன்னு சொல்லல. வீட்டுல பூஜை அறை நீங்க இருக்கலாம், பூஜை உங்களோட வழிபாடுகள் எல்லாம். ஆனா கோவில் மாதிரி பெரிய அமைப்பா நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, வீட்டிலேயே மிகப்பெரிய அமைப்புல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதை மெயின்டைன் பண்றது உங்களால முடியுமா? உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஒரு பூஜை ரூம் இருக்குன்னு அது எந்த அளவுக்கு விசேஷம் தெரியுங்களா உங்களுக்கு? பூஜையில நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சொல்லவா? ஆத்மார்த்த பூஜை இருக்கு, பிரார்த்த பூஜை இருக்கு, நித்திய பூஜை இருக்கு, நைமித்திய பூஜை இருக்கு, காமிய பூஜை இருக்கு. இத்தனை பூஜைகள் இருக்கு. நித்தியம், நைமித்தியம், காமியம், நிறைய பூஜைகள் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, இல்லாம இல்லை. ஆனா நீங்க செய்யறது எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உண்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கடவுள் பெரிய கோயிலில் மட்டும் இல்லை, நல்ல மனசு இருக்கிற இடத்துலயும் தெய்வம் குடியிருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ பெருசா கோயில் கட்டி அபார்ட்மெண்ட் நீ கோயில் கட்டி அந்த உன் மனசு சுத்தமாக இருந்தால், உன் மனசு நல்ல மனசா இருந்து நல்ல ஒரு சிவ பக்தனாக, அம்பாள் பக்தனாக, முருக பக்தனாக ஆத்மார்த்தமா இருந்தா நல்ல மனசுல தெய்வம் குடிகொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இதுல நான் பதிவு பண்ண விரும்புறேன். என்ன அப்படின்னு, உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிறாருக்கு வாய் கோபுர வாச தெல்ல தெலுக சிவலிங்கம் புனந்த காணுமே மணி விளக்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல திருமூலர் சொல்லியிருக்கக்கூடிய உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்றாங்க. கருவறை எல்லாமே நம்ம உடம்புலயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனை, ஒரு மனுஷன் படுக்க காலை இப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னா அது கோபுர வாசல். எல்லாமே அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு சாஸ்திரோர்த்தமா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இதெல்லாம் நீங்க கரெக்டா நம்ம செய்யணும். சில விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டா பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் நம்ம கோவில்ல இருந்தா செய்யணும் அப்படிங்கறதும் உண்டு. அடுத்ததாக நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னு, ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு நிறைய கரெக்டான விஷயம் நீங்க பண்ணினீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்டா இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்டா இருந்தாலும், ஒரு கோவில்னு வச்சு அதுக்கு சரியான நேரத்துல நீங்க பூஜை பண்ணி, காலையில சாயங்காலம் சரியான நேரத்துல கரெக்டான நேரத்துல வீட்டுல கோவில் வச்சிருக்கீங்களா, தெய்வ நடமாட்டம் வேணுமா, அந்த இடத்துல நீங்க கரெக்டா நீங்க பூஜை பண்ணணும். முதல் விஷயம், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். என்ன அதிகரிக்கும்? அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல சரியாக பூஜை நடந்தா என்ன கிடைக்கும்?
மன அமைதி கிடைக்கும், கான்சென்ட்ரேஷன் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், குடும்ப ஒற்றுமை கூடும், அந்த இடத்துல குடும்ப ஒற்றுமை கூடும், லக்ஷ்மியுடைய லக்ஷ்மி எனர்ஜி அட்ராக்ட் ஆகும், மகாலட்சுமி மணி ஃப்ளோட்டிங் சொல்றோம் இல்லையா, மணி அட்ராக்டிங் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் குறையும். ஸோ இதெல்லாமே உண்டு. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நிறைய வரும். என்ன டிசிப்ளின்? ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நிறைய வரும். அதாவது நம்ம வீட்டுல பயப்பட தேவையில்லை, பயப்படாம நம்ம தைரியமா இருக்கலாம். தினமும் ஒரு தீபம் வைத்தால் நல்ல ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு நல்ல வேல்யூஸ் உருவாகும். இதெல்லாம் எதனால? வீட்டுல கரெக்டான இடத்துல, கரெக்டான ஸ்பேஸ்ல, கரெக்டான இடத்துல சுவாமியை வைத்து நம்ம சரியான முறையில வழிபாடு செய்தால் கரெக்ட். சில அபார்ட்மெண்ட்ல எல்லாம் நானே பார்த்திருக்கேன். இப்ப கூட நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 வீடு இருக்கும். கீழே 5-6 வீடு தான் இருக்கும். சின்னதா கீழே ஒரு கோவில் வச்சிருக்காங்க. சின்னதா ஒரு அந்த விநாயகருக்கு அந்த வஸ்திரம் கட்டி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2-2.5 வருஷத்துக்கு மேல இருக்கணும். அவ்வளவு அந்த சுவாமியை பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளவு மனசு ரொம்ப சஞ்சலமாயி போச்சு. அந்த ட்ரெஸ், அந்த சுவாமிக்கு அந்த வஸ்திரம் சாத்து 2.5 அவ்வளவு புழுதி, அவ்வளவு அழுக்கு சுவாமி மேல. என்னடா ஒரு தெய்வத்தை, ஒரு சுவாமி தானே, அப்படி வைக்கலாமா? தப்பு இல்லையா? ஆனா அந்த மாதிரி அந்த சுவாமியை பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப, என்னடா இது இவ்வளவு ஒரு கோவில் கட்டி இந்த மாதிரி வச்சிருக்காங்களே, எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனசு வருது? ஒரு தொடைக்கல, ஒரு சுத்தம் பண்ணல, ஒரு கோலம் இல்ல, அதெல்லாம் கூட வேணாங்க, சுவாமியை சுத்தமா வச்சிருக்காங்களா? கிடையாது. அப்போ அந்த வீட்டுல அது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கோவிலா இருந்தாலும் ஒரு வீடா இருந்தாலும் வீட்டில் தீபம் எரியும் வீடு துன்பம் நீங்கிற வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் இன்னைக்கும் சில வீட்டுல எல்லாம் எப்போதுமே ஒரு தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? தீபம் ஒரு வள்ளலார் விளக்கு மாதிரி ஏதாவது ஒரு விளக்கு வாங்கி வச்சு தினமும் அந்த வீட்டுல எப்பவுமே தீபம் எரிஞ்சு அணைக்கவே மாட்டாங்க, தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல, பெரிய பெரிய இடத்துல நீங்க கோவில் எல்லாம் கட்டி நீங்க எல்லாம் பண்ணிட்டு நீங்க சரியான முறையில 11 மணிக்கு சாமி 11 மணிக்கு தாங்க வருவாரு, அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11-12 மணிக்கு தாங்க வருவாரு, அப்பதாங்க சாமிக்கு தண்ணி ஊத்திட்டு சாமிக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு போவாரு அப்படின்னு சொன்னா தப்பு. சுவாமிக்கு எப்ப பூஜை பண்ணணுமோ அப்பதான் பூஜை பண்ணணும், சுவாமிக்கு எப்ப பண்ணணுமோ அப்பதான் சில விஷயங்கள் பண்ணணும். நம்ம சௌரியத்துக்கு பண்றது கிடையாது. இப்போ ஒரு பொது கோவிலுக்கு போறீங்க, அந்த பொது கோவிலுக்கு போனா ஒரு டைம் வச்சிருக்காங்க இல்லையா, அப்போ காலசந்தி பார்த்திருக்கீங்களா? காலசந்தி 7 மணிக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க, பார்த்திருக்கீங்களா? அர்த்த ஜாமம் பார்த்திருக்கீங்களா? சாயரஷ பார்த்திருக்கீங்களா? கோயில்ல சாயரஷ எத்தனை மணிக்கு நடக்கும்னு போட்டிருக்காங்க, டைம் போட்டு செய்யறாங்களா? அந்த மாதிரி நீங்க பண்ணணும். பெரிய கோயில் மாதிரி கட்டினா அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உனக்கு இம்பேலன்ஸ். நீ கோயில் கட்டினா அது கரெக்டா நீ பாத்துக்கணும். டெய்லி மெயின்டெனன்ஸ் செய்ய முடியலன்னு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா வரும். உன்னால மெயின்டைன் பண்ண முடியல, நீ அந்த கோயிலை கட்டிட்ட, உன்னால நீ பண்ண முடியலன்னு அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா போயிட்டே இருக்கும். சுத்தம் இல்லைன்னா ரிவர்ஸ் எஃபெக்ட் வரும் அந்த இடத்துல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான டைரக்ஷன்ல வச்சா பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த ஒரு கோயில் தவறான டைரக்ஷன்ல இருந்ததுன்னு சொன்னா, அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தவறான இடத்துல இருக்குன்னு சொன்னா அது எப்படி என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும்? டைரக்ஷன்ல வைத்தால் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் வீட்டுல. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, ஒருத்தரும் வெளியில சொல்ல மாட்டாங்க, உள்ள பார்த்தா தெரியும் நமக்கு, தெரியுமா? அந்த அளவுக்கு இருக்கு. இன்னொன்னு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். இன்னொன்னு பெரிய விக்கிரகம் வைத்தால் சரியா பூஜை செய்யலன்னா ப்ராப்ளம். நீ பெரிய விக்கிரகத்தை கொண்டு வச்சுட்ட, ஒரு விநாயகரோ ஒரு அம்பாளோ ஏதோ ஒரு விக்கிரகத்தை கொண்டு வச்சுட்ட, அந்த விக்கிரகத்துக்கு தகுந்த விஷயங்களை நீ செய்யல அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கண்டிப்பா பாதிக்கும். நீ சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டாலும் சரி, அதுவும் எல்லையில தானே இருக்கு, உனக்கு பாதிக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இதெல்லாம் நீ செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ யோசிக்கணும். ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சாமி வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு இடத்துல சாமி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ 1க்கு 10 தடவை யோசிக்கணும், நம்மளால இதை செய்ய முடியுமா? இதுல இன்னொன்னு விஷயம் தெரியுமா? இந்த வாரம் நான் செஞ்சுட்டேன், அடுத்த வாரம் அவரை செய்ய சொல்லுங்க. நான் செஞ்சுட்டேன், நான்லாம் செய்ய மாட்டேன், நானே தான் செஞ்சுட்டு இருக்கணுமா? ஏன் அவன் சும்மா தானே இருக்கான் வீட்டுல, அவனை செய்ய சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. நினைச்சு பாருங்க. சரி, ஒரு வீட்டுல தீட்டுன்னா சரி ரைட்டு, ஒரு வீட்டுல தீட்டு, ஒரு சுப தீட்டு, ஒரு அசுப தீட்டுன்னா ரைட்டு, கோயிலுக்கு செய்ய முடியாது ரைட்டு. மற்ற நேரத்துல அது அந்த ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும் அந்த இடத்துல. நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றதுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபியர் மைண்ட் செட் டெவலப்மெண்ட் ஆகும். அன்னெசரிலி ரிச்சுவல்ஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். வீட்டுல ரெஸ்ட்லெஸ் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கும். வீட்டுல நிம்மதியே இருக்காது. நீ சரியான தெய்வ வழிபாடு, சரியான விஷயங்கள், சரியான சூழ்நிலையில நீ பண்ணலன்னு சொன்னா, அந்த இடத்துல தெய்வ வழிபாடு சரியான முறையில இல்லை அப்படின்னு சொன்னா
அது அபார்ட்மெண்ட்டா இருந்தாலும், அது எந்த மாதிரியான இடமா இருந்தாலும், அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விவாகரத்து, ஏதோ ஒரு தடங்கல், ஏதோ ஒரு குழந்தை இல்லாம ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்துட்டே தான் இருக்கும். நீ ஒரு கோவில்னு ஒண்ணு வச்சு நீ அதை நீ சரியான முறையில சில பேர் கோயில் வச்சுட்டு பார்த்தோம் பார்க்காத மாதிரி இருப்பான் தெரியுமா? பார்க்கவே மாட்டோம். கோயில் நான் எங்க போய் பார்க்கணும், அது அவன் வச்சதுங்க, நான் எங்க போய் பார்க்கணும், அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்வான். சார் அந்த கோயிலுக்கு ஏதாவது சார் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார், நான் எதுக்கு சார் அதை போய் எல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பக்தி சரியா ஹேண்டில் பண்ணலன்னு அதே சக்தி ப்ரெஷரா மாறும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு வேர்டிங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பக்தியை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணலன்னு அதே சக்தி உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்க வேலை செய்யற இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது, மற்ற இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது, ஒரு சந்தோஷமாவும் இருக்க முடியாது. நான் பெஸ்ட் சில விஷயங்கள் சொல்றேன். சின்ன பூஜை அறையா இருந்தா கூட ஓகே தான், கரெக்டா சின்ன இடமா இருந்தாலும் கரெக்டா தினமும் ஒரு விளக்கு, சுத்தம், நம்பிக்கை எல்லாமே இருக்கணும். ஒரு வீட்டை காப்பாற்றணும், அதே நேரத்துல அந்த இடத்துல அமைதியும் இருக்கணும், அமைதியை கொடுக்கணும். அதுதான் நல்ல ஒரு விஷயம். அதே போல பெரிய பெரிய அலங்காரங்கள்லாம் முக்கியம் இல்லை, அந்த இடத்துல உண்மையான தெய்வ பக்தி தான் முக்கியம். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கணும். நீங்க நான் உங்களுக்கு இன்னும் கரெக்டான ஒரு விஷயம் சொல்லணும்னு, சண்டை குறையும், மன அமைதி குறையும், பணம் நிலையா இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். கோவில் கட்ட வேண்டிய அவசியம் எப்படின்னு கரெக்டா இருந்ததுன்னா ஓகே, கரெக்டா இல்லாத பட்சத்துல அந்த இடத்துல பிரச்சனைகளை நீங்களா சில விஷயங்களை எடுத்து விட்டுக்கிற மாதிரி. நீங்கள் வீட்டில் பூஜை அறை வைத்திருக்கீங்களா? கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. சாமி நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா? கரெக்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சாமி நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி டயத்துல தான் பூஜை நடக்குது, காலையில பூஜை நடக்குது, சாயங்காலம் பூஜை நடக்க மாட்டேங்குதுங்க, விளக்கேற்றி வச்சுட்டு போயிடுறோம். இதுல இன்னொரு விஷயம் சொல்லுவோம், ஒரு விநாயகர் வச்சிருவாங்க, மாசத்துல ஒரு நாள் தான் பூஜை நடக்கும். சங்கடகர சதுர்த்தி தான் ஐயர் வருவாரு, மற்ற நாள்ல நாங்களே ஏதோ ஜலத்தை ஊற்றி ஏதோ அபிஷேகத்தை பண்ணி நாங்களே ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் அதிர்ச்சியான சில உண்மைகள் தான். நான் சொன்னது எல்லாமே யாரும் சொல்லாத ரகசியம். கவனிக்கலன்னா ஆபத்து. இது கடவுளின் சிக்னல். உங்க வீடு மாறும். நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா உங்க வீடு நல்லா மாறும். நிறைய நல்ல சக்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடு, தெய்வ விஷயங்கள் எல்லாம் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு வீட்டுல கோவில் கட்டுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு சின்னதா ஒரு வீட்டுல ஒரு கோவில் கோபுரம் கட்டி, சின்னதா ஒரு கோபுரம் வச்சு, செப்பு கோபுரம் இல்லாட்டாலும் சாதாரண ஒரு சின்ன ஒரு கோபுரம் வச்சு ஒரு கோவில் கட்டினா அதுக்கு நீ முறையா பூஜை பண்ணல அப்படின்னு சொன்னாலே உனக்கு அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பம்னு அர்த்தம். கொஞ்ச நாள் வரைக்கும் பூஜை பண்றாங்க, அடுத்த அவன் புள்ள வருவான், அவன் சொல்லுவான், நான் எல்லாம் பூஜை பண்ண மாட்டேன் சார், கோயில்லாம் எனக்கு இதெல்லாம் சரியா. எத்தனையோ பேர் கோவில் கட்டி அந்த கோவிலை மெயின்டைன் பண்ண முடியாம அந்த கோயிலை மூடினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த ஒரு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த கோவில் கட்டுறது, கோவில் இருக்கிறது, அந்த கோவில்ல ஒரு மணி சத்தம், அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே இருக்கணுமா. அபார்ட்மெண்ட், வீடு, வாட் எவர் இட் இஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சரியாக இருந்தால் உங்களுக்கு நன்மை. இல்லைன்னா அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறி.